வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம முருங்கைக்காய் பொரிச்சு குழம்பு பண்ணுறோம். முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2, தக்காளி 3, கருவேப்பிலை தாளிக்க, தேங்காய் 1 தேங்காய் பல் போட்டு எடுத்து வச்சாச்சு. சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சோடனே வெங்காயத்தை வெள்ளை பூண்டா தட்டி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இது நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். புளியெல்லாம் ஊற்றக்கூடாது. இது தக்காளி பழத்தில் தான் டேஸ்ட்டாக இருக்கும். புளி ஊற்றினா புளிக்குழம்பு ஆகிடும். இது வெங்காயம் தக்காளி அவ்வளோதான். தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன். புளிப்பு இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் வதங்கிடுச்சு. கரெக்டாக இருக்கும் 4 தக்காளி போட்டால். இந்த பாருங்கள் முருங்கைக்காய் போடுறேன். சும்மா ஒரு கலரிட்டு தண்ணி ஊற்றிக்கிடலாம். தேங்காய் ஒரு தேங்காய், சோம்பு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிடலாம். மிக்ஸி கழுவி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைன்னா திருப்பி போட்டுக்கோங்க. இதுக்குள்ள சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா குமிச்சு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லாயிருக்கும். இது வந்து சாம்பார் பொடி நான் அப்புறமா உங்களுக்கு போடுறேன், வீடியோ போடுறேன். அவ்வளோதாங்க. இது நல்ல முருங்கைக்காய் வெந்துடும். வெந்தோடனையும் கொதிச்சோடனையும் இறக்கி வச்சிட வேண்டியதாக. மல்லிக்கருவேப்பிலை தூவி இறக்கி வச்சிட வேண்டியதாக. இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் பொரிச்ச குழம்பு. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொதிச்சோடனே எடுத்து வச்சிடலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூவிக்கலாம். டேஸ்டியான பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். Thanks for watching.